வணக்கம், நான் உங்கள் பாலா சர்வீஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு பெப்பு. இந்த பெப்பு வந்து ரொம்ப காலம் நின்ற வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நின்றுச்சு வண்டி. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வேலை பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன அளவுக்கு செலவு வரும், இன்ஜினில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்றக்கப்ப நம்ம இன்ஜினை ப்ராப்ளம், பேட்டரியெலாம் வாங்கி போட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான்னு நான் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டரி இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். சில வண்டி பெப்பு ஓல்டு புறாமே ரெட்டிஃபைர்ன்றது முன்னாடி இருக்கும், அதாவது பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது. டைனமோ கரண்ட்லேயே நம்ம இந்த சிடி யூனிட் இருக்கும். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிடி யூனிட்னு வரும் சார், டிசிஐ. இந்த டிசிஐக்கு ஒரு 12 வோல்ட் தேவைப்படும். இந்த 12 வோல்ட் நம்ம பேட்டரி மூலியமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காலம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பேட்டரியும் இல்லை, வண்டியில் சாவியும் இல்லை, சாவி மிஸ்ஸு. ஸோ எல்லாம் போட்ட பிறகு வேஸ்ட்டு, வேலை பார்க்க வேணாம்ட்டாங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி ஒரு வேலை பார்க்கணும். அந்த என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டிசிஐ பக்கத்துலேயே ரெட்டிஃபயர் ஒன்று இருக்கும். இதுதான் ரெட்டிஃபயரோட லைனு. இந்த ரெட்டிஃபயர் லைனில் வந்து ஒன்று இன்புட்டு, இதுவும் ரெட்டிஃபயர் லைன் தான். இது ரெட்டிஃபயர் லைன் வந்து ஹெட்லைட்டுக்குரியது. அதாவது ஹெட்லைட்டுக்கு ஏசி கரண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குறக்காண்டி, ரெகுலேட் வித் ரெட்டிஃபயர் தான் இதில் இருக்கும். அது ரெகுலேட் பண்ணி கொடுக்குறக்காண்டி இந்த லைன் 3 லைன் வரும். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இதில் வர்றது புறாமே ஏசி. நம்மளுக்கு தேவை டிசிஐக்கு ஒரு 12 வோல்ட் டிசி வோல்டேஜ் தேவைப்படும். அதுக்கு நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, பேட்டரியில் முதல்ல நான் கொடுத்தேன். பேட்டரியை வச்சு கொடுக்கும் போதும் கரண்ட் வரல, ஏன்னா அந்த லைன் பூரா இடையில நிறைய கட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு வேலை பார்த்துருக்கேன். டிசிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் வயரில் சிவப்பு கலர் கோடு போட்ட லைன் வரும். அந்த கோடு போட்ட லைன் தான் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் தேவைப்படும். அந்த கோடு போட்ட லைனை கட் பண்ணி அதுலேருந்து ஒரு பிட்டு வயர் போட்டு, இந்த ரெட்டிஃபயரோட 2 லைன் இருக்குது ரெட்டிஃபயரில். இது 2 இன்புட்டு அவுட்புட்டு. அதாவது ஒன்று வந்து சிவப்பு கலரில் வெள்ளைக்கோடு போட்ட லைனு, இது வந்து இன்புட்டு. அதாவது டைனமோலேருந்து வரக்கூடிய ஏசி கரண்ட் இது வழியாக உள்ளே போகும். இந்த ரெட்டிஃபயர் வந்து டிசி பண்ணி இந்த ரெட் கலர் வேறு ரிட்டன் அனுப்போம். இந்த ரெட் கலர் வேறு நேராக எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி லைனோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, அந்த ஃபீஸ் போட்டு பேட்டரியோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இந்த இடத்துலையே கட் ஆகிருந்தாலோ இல்லை இடையில எங்கேயாவது கட் ஆகிருந்தாலும் பேட்டரி சார்ஜ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த லைனை நம்ம நோண்டுறதுக்கு டைம் தேவைப்படுமே சொல்லிட்டு இந்த ரெட்டிஃபயர்லேருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ரெட் கலர் அவுட்புட் லைன் இருக்குது. இந்த அவுட்புட் லைனை எடுத்து அவுட்புட் லைனில் ஒரு பிட்டு வயரை சொருகி நேராக டிசிஐ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி தேவைப்படலை, எதுவுமே தேவைப்படலை. ஏன்னா இந்த லைன் நம்ம சார்ஜிங் லைன் வேலை செய்யலான சமயத்தில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டிங் பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிக்க முடியும். அதாவது ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த டிசிஐயோட ஒரு லைனு, அதாவது ரெட்டும் பிளாக்கும், அதாவது பிளாக் வயரில் ரெட் கலர் கோடு போட்ட லைனு, அந்த லைனில் மட்டும் நீங்கள் ஒரு ப்ளஸ் வோல்ட், அதாவது 12 வோல்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். சாவி தேவையில்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடும். செல்ஃப் எடுக்காது, ஹாரன் அடிக்காது, இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஆஃப் பண்ணுறது நீங்கள் தொட்டி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணி தான் அது ஆஃப் பண்ணணும். இந்த லைனை கழட்டி விட்டு தான் நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்லோ ஸ்பீடை குறைச்சி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும். ஏன்னா எந்த லைன் எங்கெங்கே கட் ஆகிருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக இது ஒரு சின்ன, ஏன்னா பேட்டரியும் டவுன் ஆயிரும். உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகலைன்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். அப்படி டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டு வழி. இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லைனை கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.